வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்வொர்க். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ChatGPT பற்றி பார்க்கலாம். ChatGPTங்கிறது ஒரு ஏஐ. இது வந்து நவம்பர் 2022 ஓப்பன் ஏஐ என்ற கம்பெனி மூலிமா வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இது GPT 3.5 என்ற மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய ஃபியூச்சர்லாம் என்ஹான்ஸ் பண்ணி GPT-4ங்கிற கான்செப்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ChatGPT வச்சு நம்ம என்னென்னலாம் ஒர்க்கு செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ChatGPT யூஸ் பண்ணி என்னென்னலாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். கண்டென்ட் க்ரியேஷன்னா என்னென்னா, ஒரு பிளாக் வச்சுருக்கீங்க. நான் ஆல்ரெடி பிளாக் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. பிளாகுங்கிறது ஆர்டிக்கல், அதாவது கட்டுரை எழுதி அதன் மூலயமா சம்பாதிக்கிறது தான் வந்து பிளாகு. அந்த பிளாகுக்கான கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த GPT யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆர்டிக்கல், எஸ்ஸேஸ், ஸ்டோரிஸ், இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஸ்டோரிஸ் வேணாலும், தமிழ் ஸ்டோரியாக இருந்தாலும், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் ஸ்டோரியாக இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து ChatGPTயில் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்கிரிப்டு, அதாவது வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் எடுக்கிறீங்க, அந்த ஸ்டோரிஸ்க்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதில் ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரிஸை எடுத்துகிட்டு அந்த ஸ்பீக்கர் சிம்பிளை கிளிக் பண்ணினா அது அப்படியே உங்களுக்கு வாய்ஸாக வந்து உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பீச்சஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி போயம்ஸ் எடுத்துக்கலாம். சோஷியல் மீடியாவுக்கு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த GPT யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். அதாவது பைமோட் என்பது உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருட்களான, ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்ஷியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸ், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இது மாதிரியான பொருட்களை வாங்குவதற்கு பயன்படும் ஒரு ஆப் ஆகும். ஸோ இந்த ஆப் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பொருட்களை உடனடியாக வாங்கிக் கொள்ளலாம். இந்த ஆப் பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேண்டுமென்றால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி எக்ஸல் ஷீட்டு, எக்ஸலில் வந்து நிறையா ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அடிஷன், கான்கடினேஷன், சப்ராக்ஷன், இது மாதிரி எக்ஸல் ஷீட்டில் வந்து சில பேருக்கு ஃபார்முலா தெரியாது. அந்த மாதிரி ஃபார்முலா தெரியாத போது நீங்கள் இதில் வந்து அதுக்கான ஃபார்முலா என்னென்னு சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லைட் ஷோ ப்ரெசன்டேஷன், நீங்கள் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், இமீடியட்டாக வேணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் இதில் வந்து என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு பவர் பாயிண்ட் ஸ்லைடு கொடுக்க சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்லைடாக வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன இமேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா புக்ஸு சம்மரைசிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ், என்ன டைப் ஆஃப் கோடிங்ஸ் வேணாலும் அந்த கோடிங்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்புக்கான கோடிங் எனக்கு வேணும், HTML கோடாக இருந்தாலும், ஜாவா ஸ்கிரிப்ட் கோடாக இருந்தாலும், CSS கோடாக இருந்தாலும், எந்த கோடாக இருந்தாலும் நீங்கள் இதில் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடிங் வந்துடும். அந்த கோடிங் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கோட் பண்ணுங்கிற வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கோடிங் கரெக்டாக ரன் ஆகுதா என்னன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆப்பாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன கோடிங் வேணாலும் நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போது ஹெல்த் சம்மந்தமாக உங்களுக்கு அட்வைஸ் வேணும், டிப்ஸ் வேணும், ஹெல்த் சம்மந்தமான டிப்ஸ் வேணும்னாலும் இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அல்காரிதம் டிசைன், ப்ராப்ளம் சால்விங் டிசைன், அதே மாதிரி UX UI டிசைன் ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு வேணும்னாலும், கிராஃபிக்ஸ் டிசைன் பற்றி உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் வேணும்னாலும் நீங்கள் இதில் சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் சம்மந்தமான டாப்பிக்காக இருந்தாலும், ரிசர்ச் சம்மந்தமான டாப்பிக்காக இருந்தாலும், டேட்டா அனாலிசிஸ் சம்மந்தமான டாப்பிக்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் குயிக்காக அதுக்கான ஆன்சரை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கான உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதுக்கான கொஸ்டின் நீங்கள் இதில் ரைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து கொஸ்டினாக நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ChatGPT வந்து ஆன்சர் பண்ணும். அந்த கொஸ்டினாக நீங்கள் இதில் கேட்குறீங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி தான் ChatGPT வந்து நமக்கு ஆன்சர் பண்ணும். அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அதில் நீங்கள் தங்கிலீஷில் கூட கொடுத்தா கூட சில டைம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் தங்கிலீஷில் கூட கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜில், ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் கட்டுரை கொடுத்துட்டு எனக்கு இது வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அதை ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸும் பண்ணி கொடுக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்டர்வியூக்கு கொஸ்டின்ஸ் வேணுனாலும், ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணனாலும் நீங்கள் இதில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ChatGPTயில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு ChatGPTன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ChatGPTன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி வரும், ட்ரை ChatGPTன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்கன்னா அப்போ வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே கீழே வந்து மெசேஜ் சாட் ஜிபிடின்னு இருக்குது பாருங்கள். இங்கே தான் நம்ம டைப் பண்ணணும். சாட் ஜிபிடியில் நம்ம என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அந்த கொஸ்டின் தான் ப்ராம்ப்ட்டு. என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணுமோ அந்த ப்ராம்ப்ட் வந்து இங்கே தான் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிவ் மீ 10 பெஸ்ட் வீடியோ மேக்கர் அப்படின்னு போடுறேன். போட்டு இந்த பக்கத்தில் ஏரோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டு 10 வீடியோ மேக்கர் நம்ம கேட்டதில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும், கிளியர்லி கிவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொடுக்கும் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து கிவ் மீ, எனக்கு ஒரு டைட்டிலையும் வந்து 100 வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா கிவ் மீ 100 வேர்ட்ஸ் இன் ஈச் டாபிக் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு டாப்பிக்லேயும் இப்போ வந்து இங்கே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ஃபர்மேஷன் கம்மியாக இருக்குல்ல. எனக்கு வந்து ஒரு டாப்பிக்லேயும் வந்து 100 வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஒரு டாப்பிக்லேயும் 100 வேர்ட்ஸ் வருது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் நீங்கள் தமிழில் கூட எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் கிவ் மீ இதே டைட்டில் கொடுத்துட்டு இன் தமிழ் இங்கே பாருங்கள், கிவ் மீ பெஸ்ட்டு வீடியோ மேக்கர் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்துடும். அதே கண்டென்ட் இங்கே உங்களுக்கு தமிழில் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு வேறு என்ன லாங்குவேஜ் வேணாலும் அந்த லாங்குவேஜில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அதே போல் வந்து எனக்கு ஸோ இங்கே கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இந்த டாபிக் வந்து எனக்கு ஸ்லைட் ஷோவாக வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம்ல, எனக்கு வந்து இது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கீழே காப்பி இருக்குது பாருங்கள், கீழே காப்பி இருக்குது பாருங்கள். இந்த காப்பி சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே இந்த கடைசியில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லைட் ஷோ கிவ் மீ இன் ஸ்லைட் ஷோ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் இருக்குது பாருங்கள், மேலே வந்துருக்கு பாருங்கள். அந்த ஓப்பன் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நான் கேன்வா மூலிமா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துச்சு பாருங்கள், டாப் 10 வீடியோ மேக்கர் இங்கே வந்துச்சு பாருங்கள். கீழே டிசைன் இருக்குது பாருங்கள். இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம எடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்லைடாக இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்லைடாக க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கலாம். இமீடியட்டாக உங்களுக்கு பவர் பாயிண்ட் ஸ்லைடு வேணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இமேஜ் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து கிவ் மீ த இமேஜ் ஆஃப் பீகாக் வித் டாக் அப்படின்னு கொடுத்து யாரோ கொடுக்குறேன். ஸோ நமக்கு இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணாலும் இதில் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி லோகோவும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். கிவ் மீ த லோகோ ஃபார் ஏதாவது என்ன கம்பெனியோ அந்த கம்பெனி பேர் கொடுத்தீங்கன்னா அந்த லோகோ க்ரியேட் ஆகிடும். கிவ் மீ
the logo for Techitop company அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஸோ உங்களுக்கான லோகோ இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இது பிடிக்கலனா நீங்கள் வேறு கூட கேட்டுக்கலாம். அகைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லோகோ க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இமேஜ்லேயும் வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேறு இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வேறு மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டோரி எடுக்கணும்னா எனக்கு வந்து இப்போ காட் பற்றிய ஸ்டோரி வேணும். இப்போது ரைட் த ஸ்டோரி அபவுட் சிவன் காட் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு காட் பற்றிய ஸ்டோரி வருது. இதை நீங்கள் வீடியோவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ ரெக்கார்டரை, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். சிவன் கடவுள் பற்றிய பல்வேறு கதைகளும் வரலாற்று பின்னணியுடன் உள்ள சிவன் இந்து மதத்தின் 3 பெரும் கடவுள்களில் ஒருவராக அறியப்படுகிறார். அவர் திருப்பதி, மத்திய குரு மற்றும் உலகின் பரிபூரண தேசமாக காட்சியளிக்கிறார். சிவன் கடவுளின் கதை அதிகமாக புராணங்களில் காணப்படுகிறது, குறிப்பாக சிவபுராணம் மற்றும் திருக்கோமாலயம் ஆகியவற்றில். ஸோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி இது ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்பீக்கரை வச்சு நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அதேமாதிரி ChatGPT யூஸ் பண்ணி நம்ம எக்ஸல் ஃபார்முலாலாம் எடுக்கலாம் சொல்லியிருக்கேன்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் மீ த எக்ஸல் ஃபார்முலா ஆடிங் 2 டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 டேபிள் எடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு டேபிள் 1ல் வந்து A1 B3ன்னு இருக்குது, டேபிள் 2ல் வந்து C1 D3 இருக்குது. டேபிள் 3ல் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி E1 அண்ட் அதை A1ஐயும் C1ஐயும் ஆட் பண்ணி E1ல் வைக்கும். அதே மாதிரி B3யும் D3யும் ஆட் பண்ணி F3யில் வைக்கும். ஸோ அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். A1 + C1 அதுக்கான ஃபார்முலா அங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த காப்பி கோடு இருக்குது பாருங்கள், இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸலில் போய் போட்டு நீங்கள் ஜஸ்ட் அதுக்கான கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு கோடிங் வேணும். எந்த கோடிங்காக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ ஜாவா கோடிங் வேணும், C++, பைத்தான், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் அதுக்கான கோடிங் நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபேக்டோரியலுக்கான கோடிங் வேணும், ஜாவாவில் ஃபேக்டோரியலுக்கான கோடிங் வேணும் அப்படின்னா நான் அதுக்கான ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ரைட் த ஃபேக்டோரியல் கோட் இன் ஜாவா அப்படின்லாம் பைத்தான், எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை கொடுத்துட்டு அல்ல ஜாவா அண்டு பைத்தான் எனக்கு 2மே வேணும் அப்படின்னா 2த்தையுமே கொடுத்துட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜாவாவுக்கான கோடை கொடுத்துருக்கு. அதே மாதிரி பைத்தான் கான்செப்ட், பைத்தான் லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு அதுக்கான கோடிங் கொடுத்துருக்கு. இதில் வந்து ரெக்கர்ஷன் வச்சியும் கொடுத்துருக்கு, ரெக்கர்ஷன் கான்செப்ட் இல்லாதையும் கோடிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் இதில் நிறையா இந்த ChatGPTலேருந்து எடுக்கலாம். ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது, அதே போல் சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா வந்து இது ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து நமக்கு காப்பி பண்ணி தான் கொடுக்குது. ஆனால் என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குது, நமக்கு வேணுங்கிற டாப்பிக்கை உடனே நமக்கு கொடுக்குது. இப்போ நம்ம கூகுளில் போய் எடுக்கணும்னா நம்ம சர்ச் பண்ணணும், தேடணும், எது நமக்கு வேணுங்கிறத நம்ம தேடி தான் எடுக்க முடியும். இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வேணுங்கிற கான்செப்டை எடுத்து கொடுக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இதில் இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில். இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.